ஆமோஸ் 9வது அதிகாரம் 12வது வசனத்திலே, அந்த நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதிலே பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இசைகளை கர்த்தர் சொல்கின்றார். அல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக இடத்திலே நாம் அடிக்கடி விழுந்து போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையானது விழுந்து போகிற ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கிறது. எனவே இந்த விழுந்து போன வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நம்மை மறுபடியும் எழுப்பிக்கிறார். எடுப்பித்து நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் சிறப்பாக இருக்கிறதோ அவைகளை அடைக்கிறார். அடைக்கிறது மாத்திரமல்ல, பழுதாய் போனவரை என்னென்ன காரியங்கள் தான் பழுதா போச்சு. ஒரு வண்டி வச்சிருக்கேன்னா அதுல ரிப்பேர் பண்ணல சார், இந்த பார்ட்டி மாற்றணும் சார். ஐயோ இது ஒரிஜினல்ங்க, ஒரிஜினல் தான், என்ன போச்சு இப்போ பழுதாகி விட்டது, அதனால புது பார்ட்டி போடுறாங்க. அதுபோல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பழுதாய் போன ஒவ்வொன்றையும் சீர்படுத்தி பூர்வ நாட்களிலே இருந்ததை போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. என் ஒய்ஃப் பழுதாய் போச்சு, என் புருஷன் பழுதாயிட்டான், என்ன செய்யலாம்? என்ன சொல்றாருன்னா அதுக்குள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்துறாரு. அல்லேலூயா. எதை மாத்துறாரு? ஆமா, இந்த வாய் ரொம்ப பேசும், அது என்ன செய்யறாரு? மாத்துறாரு. இது பழுதாய் போயிட்டு, பழுதாய் போனதை அவர் என்ன செய்யறார்? சீர்படுத்துகின்றார். எனவே என்னுடைய வாழ்க்கையிலே என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அவைகளை என் தேவன் சீர்படுத்த முடியும், என்னை ஒழுங்குபடுத்த முடியும். எனவே இந்த பகுதியிலே விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்று சொல்லுகின்ற அது என்னுடைய வாழ்க்கை. இங்கே 5 காரியங்களை நாம் சுருக்கமாக சிந்திக்க போகிறோம். முதலாவது விழுந்து போன தாவீதின் கூடாரம். சொல்லுவோமா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து, தாவீதின் கூடாரத்தை திறப்புகளை அடைத்து, தாவீதின் கூடார பழுதானவைகளை சீர்படுத்தி, தாவீதின் கூடாரத்தை பூர்வ நாட்களிலே இருந்து போல. ஆமென். அப்ப கல்யாணம் ஆன நாள்ல நம்ம எப்படி இருந்தோமோ அது போல கர்த்தர் நம்மை ஸ்தாபிக்க போகின்றார். அல்லேலூயா. பூர்வ நாட்களிலே இருந்தது போல I will rise up again the fallen chapter of David. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் என்ன செய்ய முடியும்? மறுபடியும் அவர் அதை புதுப்பிக்க முடியும். விழுதல் என்றால் என்ன? 2 விதமாக மனுஷர் விழுந்து போவார்கள். ஒன்று falling ourselves, நாமே என்ன தடுக்கி விழுந்தது. யார் ஏதாவது பிரச்சனை வாயில இது ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன செய்ய போய் மாட்டிக்கிறோம், விழுந்து போகின்றோம். எனவே அது from ourselves, நம் மூலியமாக we are fallen, நாம் விழுந்து போகின்றோம். இரண்டாவதாக some being pushed down others, மற்றவர்கள் நம்மை தள்ளி விடுகிறார்கள். நீ தொலைஞ்சு போ, விழுந்து போ என்று நம்மை தள்ளி விடுவார்கள். ஆனால் எந்த இடத்திலே நாம் எந்த சூழ்நிலையிலே நாம் விழுந்தாலும் கூட மறுபடியும் ஆண்டவர் நம்மை எழுப்ப வந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி எழுப்புகிறாரா? நாம் யாராக இருந்தால் எழுப்புகிறார். விசுவாசிகளுக்கு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு பெயர், நம்ம யாருங்க? நீதிமான். யாருங்க? சொல்லுங்க, நீங்க யாருங்க? நான் யாருங்க? நம்ம யாருங்க? ஐயோ, நீங்க வேற பாஸ்டர், எனக்கு தான் தெரியுமா யாரு? உனக்கு தெரியும் நீ யாரு, ஆனா கர்த்தருடைய நீதிமானாக பார்க்கின்றார். அல்லேலூயா. மற்றவங்க வேற மாதிரி பார்ப்பாங்க, வித்தியாசமா பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்க்கின்ற வழியிலே நீதிமானாக பார்க்கின்றார். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கிறோம். Book of Proverbs chapter 24 verse number 16 என்ன வாசிக்கிறோம்? The righteous fall 7 times, he will rise again. மறுபடியும் எழுந்துவார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப
சீர்கெட்டு போவார். எனவே ஒரு காரியத்தை நாம் செய்கின்ற வழியில நாம் இணைந்து ஆலோசித்து செயல்படுவது மிக நல்லது. இளைஞர் என் பேச்சு அவங்க கேட்கிறாங்க, அதெல்லாம் என்னால முடியாது. ஐந்து விதம் வித்தியாசமா இருக்கிறது. இந்த ஐந்து ஒன்று சேர்ந்தால் தான் வேலை நடக்கும். அதுபோலதான் குடும்பம், அதுபோலதான் சபை. நாம் வேலை செய்கிற இடத்திலும் கூட நம்முடைய சுயத்தை நாம் காண்பிக்காதபடிக்கு நாம் இணைகின்ற வழியிலே விழுந்தாலும் மற்றவர்கள் நம்மை தூக்கி விடுவார்கள். அல்லேலூயா. ஆனால் நான் மற்றவருடைய பேச்சு கேட்காதபடிக்கு என் சுயத்தை காண்பித்துக் கொண்டிருப்பேன் என்றால் நாம் விழுந்தார்களோ மற்றவர்கள் செய்ய மாட்டாங்க, தூக்கி விட மாட்டார்கள். எனவே ஆலோசனை நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற வழியிலே, யோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே அவனுடைய நண்பர்கள் his friends statement ரொம்ப அழகாக கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? your words have humbled those who stumbled, you have strengthened forsaken knees என்று சொல்கிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, விழுகிறவனை உம்முடைய வார்த்தையால் நிற்க பண்ணி. யாரால் நிற்க பண்றாரா? வார்த்தையினாலே. 4:4 வாசிக்கிறோம், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர், விழுந்து போகிறவனுக்கு தன்னுடைய வார்த்தையினாலே மறுபடியும் நிற்க பண்ணுகிற ஆலோசனை கர்த்தராக யோபு இருந்தார் என்று நினைக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் நம்மை யாராக பார்க்கிறார் என்றால், யார் விழுகிறார்களோ அவர்கள் எழுந்து நிற்கும்படியாக நாம் வார்த்தையினாலே அவரை எழுப்பி நிற்க வைக்க வேண்டும், ஆலோசனை கொடுக்க வேண்டும், அவரை உற்சாகப்படுத்த வேண்டும், அவரை தைரியப்படுத்த வேண்டும். எனவே இந்த விழுகிறவனுக்கு உன்னுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது? யோபை அவன் விழுந்திருந்த வழியிலே அவனுடைய நண்பர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், நீ திரும்பவும் எழுந்திருக்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தை நாம் எவ்வளவு வாசிக்கிறோமோ, இந்த தேவனுடைய வார்த்தை எவ்வளவு கேட்கிறோமோ, அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் பயிற்சி செய்கிறோம். when we take a practice in our life, we automatically rise from the fallen place. எங்கே விழுந்திருக்கிறோமோ அங்கிருந்து கர்த்தர் நம்மை மறுபடியும் எழும்பி நிற்க செய்ய அவர் வந்தவராக இருக்கின்றார். எனவே விழுந்து போனாலும் தாவீதை தேவன் தூக்கி நிறுத்தினது போல நம்முடைய கூடாரத்தையும் தேவன் தூக்கி விட வல்லவரும் நல்லவருமாக இருக்கின்றார். அல்லேலூயா. எனவே என் தேவன் எங்கிருந்து தூக்கி விடுகிறாரா? அண்ணா என்ன சொல்லுகின்றாள்? அவள் சொல்லுகின்ற வழியிலே அந்த 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற வழியிலே அவர் மிக அழகாக ஒரு வார்த்தை, புழுதியில் இருந்து நம்மை தூக்கி விடுகின்றார். எங்க தூக்கி விடுறாரு? புழுதியிலே இருந்து. அப்படின்னா புழுதியிலே இருந்து நம்மை தூக்கி விடுகிறார். உன்னையும் என்னையும் நீ எங்கே விழுந்திருந்தாலும் நம்மை தூக்கி விடுகிற கர்த்தர். அல்லேலூயா. நம்மை தூக்கி விடுகிற கர்த்தர். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நாம் விழுந்துட்டேன் என்று யோசிப்பதை காட்டிலும் விழுந்த இடத்திலே இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தரின் பக்கத்திலே உண்டு. அல்லேலூயா. எனவே புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். சொல்லுமா? புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உன்னை தூக்கி விடுகிறவர் பக்கத்திலே இருக்கிறார். அல்லேலூயா.
எப்படி இருக்கிறார்? நிழலாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? சொல்லுங்க என்னோடு, நிழலாய் இருக்கிறார். நீங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும் அந்த நிழல் உங்களை விட்டு ஆமா பிரியாது, விலகாது. அப்போ நீ விழுந்தாலும் அந்த நிழல் கூட சொல்லுங்க விழுது. அப்போ விழுந்த உடனே நீங்க தானா எந்திரிப்பீங்க. அந்த நிழல் உங்களோடு கூட உங்களை எழுப்பி விடுகிற நிழலாக இருக்கிறார் என்ன ஆண்டவர். அல்லேலூயா. எனவே தாவீதின் கூடாரம் என்பது எப்படி விழுந்து போயிற்று என்று சொல்லுகிற உடனே இந்த தாவீது ஒரு ராஜாவாக அவன் அரண்மனையிலே வீற்றிருக்கின்றான். அவ்வாறு அரண்மனையிலே மச்சு பாவப்பட்ட ஒரு பெரிய வீட்டிலே அவன் மாளிகையிலே வாசம் செய்கின்ற வேளையிலே அவனுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு பாரம், தேவனுடைய பெட்டியை குறித்து, தேவனுடைய வார்த்தையை குறித்து. அந்த கர்த்தருடைய பெட்டியானது வனாந்தரத்தில் இருக்கிறது. அதை தன்னுடைய நகரமாகிய தேவனுடைய நகரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று தாவீது விரும்பினார். தேவனுடைய பெட்டியோ பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறது. அதற்கு ஒரு கூடாரம் அமைத்து அதை பாதுகாக்க வேண்டும் என்று தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், விழுந்து போன கூடாரம் திரும்ப எழும்ப கட்டப்பட வேண்டுமானால், உனக்குள்ளாக தேவனுடைய ஆலயத்தை குறித்து, தேவனுடைய வார்த்தையை குறித்து, தேவனுடைய சபையை குறித்து உனக்குள்ளாக ஒரு சிந்தனை வர வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த தேவனுடைய பெட்டி ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 13 verse 1 to 3 ஒன்று நாளாகவும் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரை வாசிக்கின்ற வரையிலே அபிரதாவுடைய வீட்டிலே அந்த தேவனுடைய பெட்டி இருந்ததை உணர்கின்றான். அந்த அபிரதாவுடைய வீட்டிலே இருந்து இந்த தேவனுடைய பெட்டியை அவன் கொண்டு வருகின்றான். அவ்வாறு கொண்டு வருகின்ற வரையிலே வழியிலே ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டபடியினாலே அதை ஓவே ஏதோ என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டிலே அந்த தேவனுடைய பெட்டி வந்து சேர்ந்து விடுகிறது. 2 வீட்டில தேவனுடைய பெட்டி இருந்தது. அபிரதாவுடைய வீட்டிலே 20 ஆண்டுகள் இருந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஓவே ஏதோவுடைய வீட்டிலே 3 மாதங்கள் இருந்தது. 20 மாதங்கள் இருந்த வீட்டிலே தேவனுடைய பெட்டி ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஆனால் 3 மாதம் தேவனுடைய பெட்டி இருந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எதற்காக இந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லை, இந்த வீட்டை ஆசீர்வதித்தார்? நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஆனால் இங்கு இந்த தேவனுடைய பெட்டியானது ஓவே ஏதோமுடைய வீட்டிலே இருந்த வேளையிலே ஏற்பட்ட ஒவ்வொரு அனுபவத்தையும் அங்கு அபிரதாவின் வீட்டிலே தேவனுடைய பெட்டி இருந்த வேளையிலே ஏற்பட்ட அனுபவங்களையும் தாவீது 2ஐயும் அனலைஸ் பண்ணி பார்க்கிறான். அவன் அனலைஸ் பண்ணி பார்க்கிறான். முதலாவது அங்கு அபிரதாவுடைய வீட்டில் தேவனுடைய பெட்டி வருகிறது. அவ்வாறு வருகின்ற வேளையிலே அபிரதாம் என்ன செய்கிறான்? தன்னுடைய 2 குமாரர்களை, ஓப்னி பிரகாஷ் என்று சொல்லக்கூடிய 2 குமாரர்களை ஆயத்தப்படுத்துகிறான். He prepared to come with the king. ராஜாவோடு வரும்படியாக தன்னுடைய பிள்ளைகளை அவன் ஆயத்தப்படுத்துகின்றான். தேவனுடைய பெட்டியோ அவனுடைய வீட்டிலே அழுக்கடைந்து கிடக்கிறது. அதை பயன்படுத்தாதபடியினாலே ராஜா வந்தவொடனே என் பிள்ளைங்களை முன்னால விட்டுணும் என்று சொல்லி அந்த தேவனுடைய பெட்டிக்காக நீங்க வீட்டை சென்று வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலும் இன்னும் அந்த கிரானிக்கல்ஸிலும் இதை குறித்து மிக தெளிவாக வாசிக்கலாம். இந்த பெட்டியை ஒரு மாட்டு வண்டியிலே வைத்து அதை எடுத்து செல்கிறார்கள். ஓப்னி பிரகாசும் முன்பதாக நின்று இந்த வண்டியை நடத்தி கொண்டு செல்கிறார். ராஜா வர இப்ப அமிர்தம் தன் பிள்ளைங்களை முன்னால விடுறான். வித்தவுட் பிராக்டிஸ், பயிற்சி இல்லாதவர்களுக்கு தேவனுடைய சமூகம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய காரியங்கள் என்பது சாதாரணமாக நிற்பது அல்ல. You need a proper practice தேவையாக இருக்கிறது. இவன் என்ன செய்தான்? அந்த பெட்டியை அந்த வண்டியின் மீது வைத்து அந்த வண்டி என்ன செய்கிறது? அது அப்படியே நடந்து செல்கின்ற வழியிலே, களத்திற்கு வருகின்ற வழியிலே மேடும் பள்ளமாக இருந்தபடினாலே அந்த வண்டி ஆடுகிறது. அந்த பெட்டி கீழே விழுகிற சூழ்நிலையில் இருக்கின்ற வழியிலே இந்த ஓப்னியும் பிரகாசம் அந்த பெட்டியை தொட்டார்கள். கர்த்தர் அங்கே அவர்கள் அடித்து விட்டார். 2 பேரும் மறித்து போனாங்க.
மிக துக்கமான ஒரு காரியம். இப்பொழுது தாவீது பயப்படுகிறான். இவ்வளவு பரிசுத்தமான தேவனுடைய பெட்டியை நான் எப்படி தாவீது கொண்டு வருவது என்று சொல்லி வழியிலே ஓபேத் ஏதோம் வீடு இருந்தது. அந்த வீட்டிலே அந்த பெட்டியை வைத்து விட்டார்கள். அந்த ஓபேத் ஏதோம் வீடு என்னுடைய வீடாக இருக்க வேண்டும். ஆமென். என்னுடைய வீடாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு சிந்தனையிலே கொண்டு வர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை என்கிற இந்த தேவனுடைய சபை என்கிற இந்த தேவனுடைய கர்த்தருடைய பெட்டியை நீங்கள் உங்களுடைய வீட்டிலே 20 ஆண்டு கிறிஸ்தவன், நான் 40 ஆண்டு கிறிஸ்தவன், நான் பரம்பரை கிறிஸ்தவன், எங்க தாத்தா பிஷப்பு, மண்ணாங்கட்டி பிஷப்பு, என் குடும்பத்துல எல்லாம் ஐயரு எவனா இருக்கட்டும், ஆனா உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. விழுந்து மறுபடியும் தாவீது கூட உன்னுடைய வாழ்க்கை விழுந்து போயிருக்கிறது. உன் குடும்பம் அழிக்கப்பட்டு வருகிறது. உன் வீட்டில் நன்மை இல்லை, எதை செய்தால் ஆசீர்வாதம் இல்லை. காரணம் என்ன? உன்னுடைய வீடு அபிரகாமின் வீட்டை போல. தேவனுடைய பெட்டியை குறித்து பயபக்தி இல்லை, தேவனுடைய வார்த்தையை குறித்து ஒரு சிந்தனை இல்லை, தேவனுக்குரிய காரியங்களை நீ உண்மையாக இல்லை. தேவனுடைய பிள்ளையே, ஆனால் இதே பெற்று ஓவே ஏதோ மனதுக்கு வந்த வேலையில் அவனுடைய குடும்பத்தில் 66 பேரும் ஓவே ஏதோ வீட்டையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? அந்த தேவனுடைய பெட்டியை குறித்து நியாய பிரமாணத்தின்படி தேவனுடைய பெட்டியை தேட வேண்டும். இதன் பிரகாரம் தேட வேண்டும், நியாய பிரமாணத்தின்படி தேட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கிருபையோடு நாம் தேட வேண்டும். கிருபை என்பது யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் தான் கிருபை. அப்பொழுது கர்த்தர் நமக்கு இலவசமாக இந்த இடத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்றாரு. இலவசமாக கொடுத்திருக்காரு. ஏன்னா இன்னொருத்தர் நம்மகிட்ட சண்டை போட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 80 லட்சம் 90 லட்சம் கிட்ட செலவாகி இருக்குது. எவனோ ஒருத்தர் செலவு பண்றான். ஏதோ ஒரு குடும்பம் 4 பேர் சேர்ந்து செலவு பண்றாங்க. நம்ம கமன் சீட் ஃப்ரீ, பட் we are using with the fear of the Lord. நாம் தேவனுக்கு பயந்து நாம் இவைகளை நாம் செய்வோம் என்றால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஏனோ தானோ சொல்லி அபிரகாமின் குடும்பத்தை போல நாம் வருவோம் என்றால் அங்கு ஆசீர்வாதத்தை ருசிக்க முடியாது. இந்த ஓபேத் ஏதோம் நியாய பிரமாணத்தின்படி அவன் தேவனுடைய வார்த்தையை தேட ஆரம்பித்தான். முதலாவது தேவனுடைய வார்த்தையை காக்க வேண்டிய தேவனுடைய பெட்டி. சொல்லுங்க, காக்க வேண்டிய தேவனுடைய பெட்டி. அப்போ தேவனுடைய பெட்டி என்பது என்னுடைய சரீரம். இதற்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. உனக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் காக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் காக்க வேண்டும். உனக்குள்ளாக எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறதோ அந்த அளவுக்கு கர்த்தருனை காக்கிறவர் ஒருபோதும் இல்லை, உன்னை ஒருபோதும் இல்லை. உனக்குள்ளாக வார்த்தை இருந்தால்தான் கர்த்தருனை காக்க முடியும். இரண்டாவதாக இந்த தேவனுடைய பெட்டியானது தொழுது கொள்ளப்பட வேண்டிய தேவனுடைய பெட்டி. என்ன செய்வது? நம்ம கூட பார்த்தா மதிக்கணும். இவன் திருடன், இவனை பத்தி தெரியாத பேரு மாதிரினா இம்மானுவேல். என்ன வேலா? ஆமா, எங்க அப்பா பேரு சாமுவேல், எங்க அம்மா பேரு மேரி அண்ணாடு, அதனால என் பேரு இம்மானுவேல். எங்க அப்பா பேரு முருகவேலா இருந்தா என் பேர் தான் வச்சிருப்பாங்க, கனகவேல் வச்சிருப்பாங்க. எல்லாம் பிரிட்டானியா பிஸ்கெட்டை பார்த்து எலி குடிக்க நான் மறந்து போவாது. தேவனுடைய பிள்ளையே, மிக துக்கமான அபிரகாமின் குடும்பம். ஒரு சூழ்நிலை வந்தவுடனே ராஜா வந்துட்டார். உடனே என் பிள்ளை எப்படிதான் அனுப்பு, வா இப்ப எல்லாம் சரியாகி போச்சு, நம்ம முன்னால போய் நம்ம பெரிய ஆளா நிற்போம். அங்க பெரிய அடி காத்து. தேவனுடைய பிள்ளையே, அவன் கர்த்தருடைய ஊழியத்தை ஓபேத் ஏதோமுடைய குடும்பம் முதலாவது அது நியாய பிரமாணத்தின்படி. சபை என்றால் பெண்களுக்கு சொந்தம் இருக்கணும், வாலிப பிள்ளைகள் கூட்டம் இருக்கணும், சிறு பிள்ளைகள் கூடி இருக்கணும். நான் ஏன் செய்யணும்? எனக்கு என்ன வந்தது? You stand like that? Very sorry. Your family names are அபிரகாமின் குடும்பம். 20 ஆண்டு 30 ஆண்டு நீ தேவனுடைய ஊழியத்தில் இருக்கிறாய், நல்லது. There is no blessing at all. கர்த்தரை ஆசீர்வதிக்கிறது. The reason is you are not inside the church, you are not inside the mission, you are not inside the ministry.
The account is standing before you. ஆனால் ஓவே இவ்வளவு பயபக்திக்குரிய தேவனுடைய பெட்டியை ஓவே ஏதோ என்ன செய்யறான், அவனும் அவனுடைய பிள்ளைகளும் காத்து கொண்டார்கள். உனக்குள்ளாக வசனத்தை காத்துக்கொள், உன்னை பார்த்து மற்றவங்க சொல்லணும். ஏன் தோத்துறையா? ஏன்? உனக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அவன் தேவனுடைய சபைக்கு போகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருப்பவர்கள் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சாட்சி சொல்லணும். மூன்றாவதாக சுமக்கப்பட வேண்டிய தேவனுடைய வார்த்தை. நீ மற்றவருடைய பாரத்தை சுமக்கணும். எனக்கே பெரிய பாரம் இருக்கு, நான் எங்க மற்றவரை சுமப்பேன்? ஏன்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு, கலங்கி தவிக்காதே. நம்ம என்ன செய்யணும்? நம்ம பாரத்தை நம்ம தான் சுமந்துருப்போம். அவருக்கு என்ன, அவருக்கு சிலுவை சுமந்த ஒரு சுமந்து இருக்காரு, நான் சுமந்துக்கிறேன்னு சொல்றேன். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பாரங்களை கர்த்தர் மேல வச்சுட்டு எப்போது நீ மற்றவருடைய பாரங்களை சுமக்கிறாயோ கர்த்தருடைய பாரத்தை சுமக்க ஆரம்பிப்பார். கர்த்தருடைய வார்த்தை என்பது நீ மற்றவருடைய பாரத்தை சுமக்கணும், மற்றவருடைய பிரச்சனையை கேட்கணும், நீ போய் சுவிசேஷ ஊழியம் செய்யணும், அவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரணும், தேவனுடைய சமூகத்தில் வாங்க என்று சொல்லி அவரை நீங்க அழைக்கணும். நாங்களே ஒழுங்கா வர்றது லேட்டா வரும், அப்புறம் லேட்டஸ்டாக ஆசீர்வாதம் வரும். எவ்வளோ லேட்டா வரையும் அவ்வளோ உங்களுக்கு லேட்டா ஆசீர்வாதம். நான் இங்கே திட்டல சமைக்கல, ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட், உண்மையை நான் சொல்லிதான் ஆகணும். உங்க வேலைக்கு லாகின்க்கு 5 minutes 10 minutes முன்னாடி நிற்கிறீங்களோ தம்பி பிரஷ் வைக்கணும்னு சொல்லிட்டு தேவனுடைய பிள்ளையே, உன்னை அவர் தன்னை உள்ளங்கையில வளர்ந்து வைத்திருக்கிறார். உன் மறுவில் எப்பொழுதும் முன்பதாக இருக்கிறது. எனவே seek the kingdom of God first. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், ஆமா, அப்பொழுதுதான் எல்லாம் கூட கூடையா கொடுக்கப்படும். அல்லாட்டு புரியுதார மாதிரி சாப்பிட்டு கேச்சா ஏழப்படுறாங்க பாருங்க, அதெல்லாம் வாங்கிக்கணும். உள்ள இருந்தா பிரியாணி, வெள்ள இருந்தா எச்சைய. தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சமூகம் என்பது விழுந்து போற உன் வாழ்க்கைக்கு ரீசனே தான். The reason why you fallen என்னால முடியாது. பாட்டு மாத்திரம் உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால். எவ்வளவு நேரம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பேன், சொல்லிட்டேன். யாராவது கூடும், யாராவது கூடும், என்னால கூடிய யாராவது கூட தேவன் இருக்காருமா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சின்ன போல் நடத்தி செல்லும் ஐயா. இதே பாடிக்கிட்டாரு. எங்க கேட்டாரு? எனக்குள்ள வாசம் செய்யறாரு ஐயா, எனக்குள்ள வாசம் செய்யறாரு. எங்க கேட்டாரு? ஆமா. அப்போ எனக்குள்ளே அவர் இருக்கிறபடினாலே நான் மற்ற வாரங்களை சுமக்கிற எந்த பிரச்சனையா இருக்கு, டேக் இட் ஈஸி. நீ எப்போ உன் வாரத்தை கர்த்தர் மேல வைக்கிறியோ அப்பதான் மற்றவங்களுடைய வாரங்களை சுமக்க முடியும். அப்புறம் அந்த தேவனுடைய பெட்டிக்கு பலி செலுத்தணுமா? என்ன செலுத்தணுமா? பலி. நம்ம என்ன செலுத்தணும்? என்ன பலி செலுத்தணும்? பாட்டு மாத்திரம் பாடும். சோத்திர ஒலி, சோத்திர ஒலி, அப்பா உமக்கு தானே சோத்திரம். இது பாட மாட்டேன், ஏன்னா இது பெற்ற கோஷம் இல்லையா, இது வெந்த கோஷம், வேகாத கோஷம். இங்க நீ ஸ்தோத்திர பலி எழுதுறா, நீ அங்க அங்க ஆவி வரும். ஓல் கத்துதான் ஆவி வரதில்லை. அவனும் அடிச்சு ஆடுறான், டயர்டாகிறான். இவனும் அடிச்சு ஆடி, இவனும் டயர்டாகிறான். தேவனுடைய பிள்ளையே, ஸ்தோத்திர பலி என்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சங்கீதம் 50:22 வாசம். ஸ்தோத்திர பலி அநேக ஸ்தோத்திரத்தால கிருபை பெருகும். சோதரம் 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 சொல்லிட்டு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. விழுந்து போன வாழ்க்கை மறுபடியும் எழுந்து என் தேவன் காட்டுவார். நீ ஸ்தோத்திர பலியிடாதபடிக்கு துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் செய்கின்றார். எனவே ஸ்தோத்திர பலி இட வேண்டிய ஒரு தேவனுடைய கூடாரமாக நாம் இருக்கிறோம். அதை நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. எவ்வளவு நீங்க ஸ்தோத்திரம் பண்றீங்களோ அவ்வளவு கர்த்தர் நிறுத்திக் கொண்டே. எனவே இதை ஓபேத்-ஏதோமின் குடும்பம் அவர்கள் உணர்ந்தபடியினாலே தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார்.
3 மாதத்திலே தேவன் ஓபேத் ஏதோமுடைய குடும்பத்தை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் இவனுக்கு போன் பண்ணி அவனுக்கு காணிக்க ஆரம்பிச்சு, லஞ்சம் கொடுக்குறீங்களா? லஞ்சம் இவனெல்லாம் போன் பண்ணா எல்லாம் ஆயிடும்னு. நீ ஆண்டவரை தேடணும், நீ ஜெபிக்கணும், நீ உபவாசிக்கணும், நீ தேவனுடைய சமூகத்துல ஏற்ற கடந்து வரணும். இதெல்லாம் வந்து பாஸ்டர், இதெல்லாம் நான் யாரு? விழுந்து போனவன். நான் விழுந்து போனவன். நாம் யார் கரத்தில் இருக்கிறோம்? உன் கரத்தில் நான் புல்லாங்குழல் ஒவ்வொரு நாளும் இசைத்திடுவே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அந்த உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அந்த உமக்காகத்தானே ஐயா. உனக்குள்ளாக அவர் வாசம் செய்கின்றார். அவர் விழுந்து போன உன்னை தன்னுடைய கரத்திலே எடுக்கின்றார். எரேமியாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கின்றவனே, தேவனாகிய எரேமியாவுக்கு சொல்கிறார், ஒரு குயவன் வீட்டுக்கு நீ போ. அங்கே குயவன் வீட்டிலே அவன் மண்பாண்டத்தை வனைந்து கொண்டிருக்கின்ற வழியிலே அவனுடைய கரத்திலே இருக்கிற அந்த மண்பாண்டமானது கெட்டு போயிற்று. நாம் அவருடைய கரத்திலே இருக்கிறோம். We are in his hand. நாம் அவருடைய கரத்திலே இருந்தும் அவன் செய்கின்ற வழியிலே அந்த மண்பாண்டமானது கெட்டு போயிற்று. நாம் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறோம். ஆனாலும் நாம் அடிக்கடி நாம் கெட்டு போகின்றோம். அப்பொழுது அவர் என்ன செய்கிறாரா? நம்மை மறுபடியும் எடுக்கின்றார். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு நல்ல ஒரு மேய்ப்பரிசு, குட் பாச்சர். விழுந்து போன நம்மை அப்படியே விட்டு விடுவதில்லை. He never forsaken you. அவர் உன்னை அப்படியே மறந்து போகிறவர் அல்ல. அவர் மறுபடியும் எடுத்து, அந்த வசனம் சொல்கிறது, தன் பார்வைக்கு. அல்லேலூயா. அது வாசிப்போமா? தேவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஆமென். பாருங்க, அவருடைய பார்வைக்கு சரியானபடி உன்னை அவர் வரைகின்ற வழியிலே நான் என் இஷ்டத்துக்கு என்ன வரையணும்? நம்ம என்ன கேட்கிறோம்? ஆண்டவர் என் ஸ்டைல்ல என்ன செய்ய ஆண்டவரே? கேட்டு போயிடும். நம்ம ஸ்டைல்ல கேட்க 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 நம்ம என்ன செய்யறோம்? அவர் கையில தான் இருக்கிறோம், ஆனா கெட்டு போயிடுறோம். ஒரு குயவன் வீட்டிலே அவன் மண்பாண்டத்தை வணைந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு மனுஷன் சொல்றான், ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் டச் மீ, டோன்ட் டச் மீ, என்ன தொடாத, டோன்ட் டு எனிதிங், என்ன நீங்க போட்டு செய்யாதீங்க, என்ன அமுக்காத, என்ன உடைக்காத, என்ன இது பண்ணாத, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நீ அடிக்கிற உடைக்கிற பிடிக்கிற என்ன நெருப்புல போடுற, ப்ளீஸ் டோன்ட் டு தட். குயவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப ஓகே 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 சரி, நாங்கள் மற்றவர் ஒதுக்கி வச்சுக்கோம். இன்னைக்கு இப்படிதான் தேவனுடைய பிள்ளை நாம என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மை அடிக்கின்ற வடையில, நம்மை கூட்டுகின்ற வடையில, நம்ம பிரச்சனைகள் வருகின்ற வடையில, ஐயோ இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, உங்க தேடி 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 நான் தான் ஜோப் பண்ணேன், நான் கொடுக்குறேன், நான் சரிப்பா நான் என்ன செய்யறாரு? அப்படியே ஒதுக்கி ஒரு வாரம் வச்சுருந்தேன். இப்படிதான் அநேகர் விரும்புகிறாங்க.
ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் அதிலே இருந்து தாங்கிக் கொள்ளவும் மேற்கொள்ளவும் ஜெயிக்கவும் நமக்கு அவர் பலம் தருகின்றார். அல்லேலூயா. அதான் ஒரு மேன்மை. நாம் அதிலே இருந்து நம்மை தூக்கி விடுகிறார், விழுந்தவனை தூக்கி விடுகிறார், எடுக்கிறார், உயிர்ப்பிக்கிறார், புதுப்பிக்கின்றார். அவருடைய பார்வைக்கு நலமானபடிக்கு அவர் என்ன செய்யறாரா, விழுந்து போனதை நம்மை அவர் கட்ட ஆரம்பிக்கின்றார். கடைசியில இந்த மண்ணு சுற்றி ஒதுக்கி ஓகே ஜோர்னு மழை வந்துச்சு. இவன் குயவன் வீட்டுக்கு அந்த பக்கம் ஒரு கட்டர் ட்ரைனேஜ் அது உடஞ்சிருச்சு. இவன் ஒரு குடிசை வீட்டாக்க பாவம், இவன் வீட்டு வழியாக அந்த தண்ணி வருது. இவனுக்கு செவுறு அப்படியே நினைச்சுக்கினே வருது. இப்போ செவுறு உடைய போகுது. இவன் பார்த்தான், இந்த மண்ணு என்னை தொடாதே. அந்த மண்ணை எடுத்தாரு, அந்த மண்ணை எடுத்து தொடாத வச்சு அரைச்சிட்டேன். இப்ப அந்த மண்ணுக்கு என்ன ஆயிடுது, நிறம் மாறுது, வாசனை மாறுது, அது அழகு மாறுது, நாற்றம் எடுக்க ஆரம்பிக்குது. இப்ப இந்த மண்ணு தான் சொல்லுங்க, குயவனே குயவனே படைப்பின் காரணனே கண்ணி பண்ணான என்னையுமே கண்ணோக்கி பாருமே. அழுது அழுது கையில இருக்கிறப்ப நீ அழுல, அடிச்சாரு, உதைச்சாரு, மிதிச்சாரு, குட்டுனாரு, நெருப்புல சுட்டாரு, அப்படி என்ன வரல? ஏன் அப்படி கரத்துல இருக்கிறாய், உன்னை மேன்மைக்காக பண்ணுகிறார். உனக்கு எவ்வளவு வலி வேணுமோ, எவ்வளவு வேதனை வேணுமோ அவ்வளவு தருவார். அதுக்கு மேல தர மாட்டார். திராணிக்கு மேலாக சோதித்தீர ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பெற தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடாதே மகளே, நீ கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். சொல்லுவாமே, ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பெற தருவார், நான் தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிட பெற தருவார், நான் தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடாதே மகளே, நீ கலங்கிடாதே மகளே, கலங்கிடாதே மகளே, நீ கலங்கிடாதே மகளே. நம் தேவன் கைவிட மாட்டார். ஆமென். அதனால அவர் கருத்தில் இருக்கிற வரைக்கும் உன்னை கொட்டினாலும் அடிச்சாலும் மிதிச்சாலும் அதை தாங்கிக் கொள்ள நமக்கு பலம் தந்திருக்கின்றார். அதை விட்டுட்டு இந்த பிரச்சனைலாம் எனக்கு வேணாம், இந்த சோதனை ஜெபம் பண்ண மாட்டான், பைபிள் வாசித்தான், சர்ச்சுக்கு வந்தாதான், கொடுத்தாதான் எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை, ஒதுக்கிடுவாரு. அந்த மண்ணை பழுது குயவன் சொல்லிட்டான், there is no way chance. இப்போ உன் நேரம் மாறி போச்சு, உன் அழகு போயிடுச்சு, இப்போ நீ நாட்டெடுக்க ஆரம்பிச்ச, உன்னை நானு பயன்படுத்த முடியாது. எனவே விழுந்து போன உன்னுடைய வாழ்க்கையை என் தேவன் சீர்படுத்த வேண்டுமானால் நமக்கு பாடுகள் என்பது எத்தனை நாள் வரைக்கும்? சொல்லுங்க, மரணம் வரைக்கும். ராணி இப்படியே யோசிக்கிறீங்க, நம்ம என் பிள்ளை என்ன அழகா சொல்லிட்டாங்க, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காக
எங்களுக்கு சாவது வரைக்கும் பாட்டு பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் என்னவே. அவ்வளவுதான். விசுவாசியா நீ மாற 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 பிரச்சனைகள் வருகின்ற போராட்டங்கள் வருகின்ற உடனே பாடிக்கிட்டே இருக்கும். பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே பரனை கொண்டாடி துதி தினம் எதிர்பார்க்கிற மனுஷன் அதை விட்டுட்டு சாவர எனக்கு சொல்ல பாடணும். இது வரைக்கும் எந்த பாடல் என்ன செய்யணும்? கொஞ்ச காலம் சிஸ்டர் இப்படி சொல்ல சொல்ல அந்த பாடுகள் நமக்கு கொஞ்ச காலமாக மாறும். விடுது போல தாவீதின் கூடாது என் தேவன் திரும்ப எடுத்து நிறுத்தினார். ஓபேத் ஏதோ தாவீது பயந்து அந்த பெட்டியை தங்கள் வீட்டிலே வைத்து அதை கனப்படுத்தினார். விழுந்து போன கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தினார். 3 மாதத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்தார். செப்டம்பர் போயிடுச்சு, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நியாயப்பிரமாணத்தின்படி கர்த்தரை தேடுவோம். 8:30 மணிக்கு 9 மணிக்கு ஆராதனா அதுக்கு முன்னாடியே வந்து தேவனுடைய சமூகத்தை காத்திருப்போம். வார்த்தை காத்திருப்போம். மற்ற பாரங்களை சுமப்போம். அவருடைய ஊழியத்தை செய்வோம். நியாய பிரமாணத்தின்படி கர்த்தருடைய வார்த்தை தேடுவோம். ஸ்தோத்திர பலி இடுவோம். இவ்வாறு நம் ஆண்டவரை தேடுகின்ற வகையில விழுந்து போற தாவீதின் கூடாது எங்கெல்லாம் நீ விழுந்து போனாயோ அதையெல்லாம் தேவன்